இந்த வீடியோக்கு வந்து 1 லட்சம் லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒரு கிரே பேரட் வாங்கிடலாம். அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தான் நம்ம கையில இருப்பான். கடிக்காத விஷம்லாம் கிடையாதுல்ல, எதுவும் கிடையாது. செம்ம அழகா இருக்கு. எங்க போனாங்க கைஸ்? நம்ம ஏற்காடுல இருக்க பீக்கு பார்க்குக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லயே குரங்கு வச்சு குழந்தைங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இங்க வா. கோய் பிஷ் 100 rupees 4 பேருக்கு என்ட்ரி. உள்ள சின்ன ஏரியா தான், ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. மெயினாக இதுக்குள்ளே வரதுக்கான பர்பஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். இது நம்ம ஃபோன்லேயும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை அவங்க ப்ரொஃபஷனல் கேமராலையும் ஃபோட்டோ எடுத்துறாங்க. நம்ம வந்து இங்கே 100 rupees பே பண்ணால் 4 பேர் உள்ளே வந்துடலாம். அது போக எக்ஸ்ட்ரா 200 கொடுத்தோன்னா ஒரு A4 சைஸில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க. அதே 100 rupees கொடுத்தா நார்மல் சைஸில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க. செம்ம வியூ. அப்புறம் கொஞ்சம் ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் நம்ம மீனுக்கு ஃபீட் பண்ணிடலாம். மீன் கட்டுங்க, செம்ம அழகா இருக்கு. பண்ணி இந்த மாதிரி கோய் மீன் வாங்கி விட்டுலான்னு ஒரு ஆசை. பார்ப்போம். இதுதான் பீக்கு பார்க்கோட மெயினான இது பேர்ட் ஃபீடிங் ஏரியா. இங்க ஃபுல்லா காக்டெயிலும் லவ் பேர்ட்ஸும் இருக்கு. நான் தூங்குது. இதெல்லாம் ஹேண்ட் டேம்டு இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போம். கிளி நம்ம கொஞ்சம் சீட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை காமிச்சோன்னா பேர்ட் நம்ம கிட்ட வரும். கிவி இங்க பாரு, கிவி ரியோ எல்லாமே பையன் எல்லோ கண்ணூர், ஒரு சன் கண்ணூர் இருக்காங்க. அங்கங்க பைனாப்பிள் கண்ணூர் இருக்கு. பட் ஆனா மேஜரா சன் கண்ணூர் தான் இருக்குங்க ஃபுல்லா. வேணும் எடுக்கிறியா? ஏன் கத்துறா? கொடுத்தாலா இல்லையா? ஏய் குடுறா ஒண்ணு. வாடா. கைஸ், உண்மையை சொல்லணும்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டானது ஆப்பிரிக்கன் கிரே பேரட். நம்மளால மெக்காவை வாங்க முடியாது, அதனாலதான் இது நம்மளோட ஃபேவரட். ஆமா, இந்த வீடியோக்கு வந்து 1 லட்சம் லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒரு கிரே பேரட் வாங்கிடலாம். மஜிது வா, மஜிது. அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம். பாருங்க, எந்த பேர்டும் வராது, இது மட்டும் வருது. 10 ரூபா கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பாடு கொடுத்துருப்போம். டேய் டேய், ஒரு அளவு நான் போய் புடிச்சிட்டு வரேன். கூக்கட்டுவா? அது சல்பர் காக்கட்டுவா? என்ன பேர்டு இது? அம்பர்லா காக்கட்டு. சிக்கு பெருசுதானா? உடம்பு சரியில்லையோ? வா 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 சொல்லு. வா ப்ளீஸ். கொடுங்க கொடுங்க. சீட் இருந்தாதான் வரும். ஆமா, கடிக்குது. ஆமா, இது வா கொடுக்கூடாது. இங்க பாரு, லாரி லாரி கிட். இது பேரு லாரி கிட்டு. லாரி கிட்டு தானே இது? இவங்க ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்களா? இந்த இடத்துல சீட்ஸ் அலௌட் இல்ல. ஆமா, அப்படி புடிச்சுக்கோ. 3 பேரை வந்துட்டாங்க. ஒருத்தன் ஃபுல்லா தூக்கிட்டான் ஒரே பீஸா. டேய் சார், ஒருத்தன் கையில தூக்கிட்டான். இல்ல இல்ல பரவாயில்ல. கை ஆமாந்தா. நம்ம மட்டும் ஒரு பிளேட் எடுத்து தனியா வந்துட்டோம். வேணாமா? புடி புடி, பேர்டு தூக்கு. பேசாம லாரி கிட்ட வாங்கிடலாமா நம்ம?
என்ன பிளேட்டு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவேன்? பிளேட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தான் நம்ம கையில் இருப்பான். இவங்களாம் ஹேண்ட் டைம் பண்ண முடியாது, அதனால இப்படி கூண்டில் வச்சிருக்காங்க போல. இப்படி ஒரு பேர்ட் நான் பார்த்ததே இல்லை. செம்மையா இருக்கு. பா இவ்வளோ பெரிய வால் பாறேன். மஜித் சூப்பர் சொல்லு. நம்ம அந்த பேர்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு வெளியே எக்ஸிட் ஆகிற இடத்துல ஃபுல்லாக ஃபிஷ் அடிக்க வச்சிருக்காங்க. இவரை தூக்காமல் இருக்க முடியாது. மேலே இருக்க ஃபிஷ் எல்லாம், மேலே இருக்க பிளான்ஸ்லாம் லைவான்னு தெரியல, கீழே அவங்க செட் பண்ணியிருக்காங்க லைவ். அவங்க போட்டிருக்க அந்த சாண்டே லைவ் பிளான்ஸ் வளர்றதுக்கான சாண்ட். செம்மையா இருக்கு மஜித். அங்கே பாரு, நம்ம சென்னையில் இருக்க மெரின் கிங்டம் போயிடலாமா அடுத்து? மஜிதுக்கு வந்து பேர்ட்ஸ் பிடிச்சிருக்கிறத விட ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே இருக்க ஆரஞ்சு கலர் மீன் டேங்க் கிளீனர் மாதிரியே தான், பட் ஆனால் இது இன்னும் அழகாக இருக்கும். நம்ம டேங்க் கிளீனர் வந்து நிறைய பேர் வளர்த்து பெருசாக்கிட்டு குளத்துல போய் விட்டுருவோம். அந்த மாதிரி குளத்துல விடுறதுனால அது நிறைய குட்டி போட்டு அங்கே இருக்க நம்மளோட நாட்டு மீன்கள் எல்லாத்தையும் அழிச்சிது. ஸோ நம்ம டேங்க் கிளீனர் வாங்காமல் அந்த வீடியோவில் பார்த்த அந்த ஆரஞ்சு கலர் மீன் வாங்கினா டேங்க் கிளீனர் செய்கிற வேலையை செய்யும், பார்க்க அழகாகவும் இருக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது. ஆமாம், ஸ்மெல்லு தான் மோசமாக இருக்குது. இந்த வாத்து இருக்கிற இடம் எப்பயுமே ஆடு யூடியூபர்னு சொல்லலை, சொல்லியிருந்தா நல்லா சொல்லலாம். அந்த பெரிய ஆடு கொடுங்க. இல்ல பெரிய ஆடு நிறைய அச்சா அச்சா என்னங்க ஆடு சாப்பிடுது. அப்பா இது ஆடு மாதிரி இல்லை. இல்ல குதிரை மாதிரி இருக்கு. குதிரை ஆடு தான், குதிரை ஆடு. இது எவ்வளோ தெரிஞ்சா நம்ம வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. இருடா மஜிதியை கையை நக்கிடும் பார்த்து. இந்த ஆடுக்கு தான் பயங்கர டிமாண்டு. ஆமாம்ல, ஆள் நல்லா மொட்டத்தரமாக இருக்காரு. அச்சா ஒழுங்கா மாட்டுங்க. அச்சா பாத்து பண்ண மாட்டான், கட்டி விட்டுறான் அவன். பொறுமையா ஆடு கை கடிச்சிட போகுது. செமையா சாப்பிடுங்க. அச்சா அம்சிட்டு போன மிரண்டுறீங்க. கும்பு பாருங்களேன், செமையா கும்பு. அடிச்சுதான் என்ன தரதை கொடுத்துட்டா மற்ற ஆடுக்கெல்லாம் தர வேணாமா? அந்த ஆடு அந்த ஆடு எல்லாத்தையும் சமமா குட்டி ஆடு குட்டி ஆடு. பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்பும். குட்டி ஆடு பாத்தா குட்டி ஆடு மட்டும் உள்ள வச்சு கட்டி விட்டீங்க. சாப்பிடுறது வச்சிருப்பாங்க தனியா. அச்சா அந்த சூப்பரா இருக்காங்க. ஏய் குட்டி ஆடு பாவமா இருக்குப்பா. அச்சா இங்க இருக்கு குட்டி ஆடு, இதோட குட்டி ஆடு. இது பயமாவே இல்லை உனக்கு இதை பார்த்தா? அச்சா கை கடிச்சிருச்சா? குட்டி ஆடு வந்து ஐயோ முட்டை வருது. ஆம்லெட் போலாம். சூப்பரா இருக்குங்க இந்த இடம் உண்மையாவே வருத்துங்க. யாரும் திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துருவோம். செம்மையா இருக்கு பாரு. மஜிதி மஜிதிக்கு பாரு ஆடு. குடு தூக்கிட்டு போயிடலாமா அந்த வீட்டுக்கு? பக்கெட் தருது. ஏய் செம்மையா இருக்கு. ஆடு வாங்க போறேன் நானு. ஆஸ்ட்ரிச் இந்தா சாப்பிடு. இந்தா ஐயோ பசியிலே இல்லை போல இது. உன்னை பார்த்தா டைனோசர் மாதிரி இருக்கு மஜிது. மஜிது போற மஜித் புடுங்க மஜிது. டைனோசர் மஜிது, டைனோசர். ஓ கையை கடிச்சிரும் போல. இங்க பயமா இருக்கே. இந்தா மோடி நீ இப்படியே சாப்பிடு. ஓ இவ்வளவு பெரிய வாய் பாருங்க தெரியுதா? மைக்கே மாட்ட முடியல மஜித் பொண்ணு வச்சுக்கிட்டு. எங்க டிரைவர் வந்து என்ன சொன்னார்னா, இது ஒரு ½ hour நீங்க பாத்துட்டு வாங்க, நாங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல, ½ hour பாத்துட்டு வாங்க சாப்பிடலாம்னு சொன்னாரு. நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியே போகவே தோணல. எப்படி ஒரு 2 hours ஆயிருக்கும். நாங்க வந்து சூப்பரா இருக்கு கைஸ். நான் வந்து ஏற்காடு என்னடா அது மொக்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம்னு நினைச்சேன். இந்த ஒரு பார்க்குக்காகவே வரலாம். திருச்சியில ஒரு பார்க் இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு ஃபாசில் சொன்னாரு, அது இந்த விட சூப்பர்னு நினைக்கிறேன். நம்ம அங்க போலாம் அடுத்து. இவன் இருக்கானே மேல பாரு. பயமா இருக்கு. முன்னாடி இந்த மாதிரிலாம் விளையாட அமிச்சதில்லை. சார் பெரியவங்களா ஸ்ட்ரிக்ட்லி ஒன்லி கிட்ஸ்ன்னு எழுதியிருக்கு. நான் வந்து விளையாட போல, பையனுக்கு சேஃப்டிக்காக போறேன். மஜித் இறங்க போறாரு. 1 2 3 கை விட்டுரு. வாவ் யாரும் பார்க்கல. இங்க இறங்குவான். இதுக்கு பேர் கார்ன் ஸ்னேக்கா?
வந்து கார்ன் ஸ்னேக்கா கடிக்காதுல, விஷம்லாம் கிடையாதுல்ல? எதுவும் கிடையாது. பயம் தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டிருக்கோம். ப்ரோ ஏன் ப்ரோ மேலே வருது? இறங்கிருச்சா? குனிஞ்சு பார்க்கலாமா? மூஞ்சிக்கிட்டே இருக்கு. போயிருச்சா? ஓகே, ஒன்றும் இல்லை. எங்க மஜித் நம்ம குட்டி பையன் வந்தா பயந்துருவான்றக்காக தனியா வந்திருக்கோம். நெருக்கிதான் என்ன சாவடிக்க பாக்குதுன்னு நினைக்கிறேன். இது நம்மள விளையாடு எடுத்துலாம். 5 செகண்ட் கைஸ், நம்ம வந்து பீக்கோ பார்க்கை சுற்றி முடிச்சாச்சு. உண்மையாகவே நம்மள மாதிரி ஒரு பெட் லவருக்கு இது சூப்பரான ஒரு இடம். நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. என்ட்ரி வந்து பெரிய ஆளுக்கு 300 ருபீஸு, சின்னவங்களுக்கு 200 ருபீஸு. நம்ம மஜித் மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃப்ரீ. ஸோ அந்த என்ட்ரியில் கொடுக்குற டிக்கெட்டை வச்சு நம்ம இங்கேயும் உள்ளே வந்துடலாம். மொத்தமாக பீக்கோ பார்க் விட்டு வெளியே வந்துட்டோம் கைஸ். வெளியே வர மனசே இல்லை. ஆனால் நம்ம வேன் வெயிட் பண்ணுது, யாருமே சாப்பிடல, அதனால வெளியே வந்துட்டோம்.